அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேதரிங் பேண்ட் கட்டிங் வீடியோ கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி கேதரிங் பேண்ட்ட கட் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கேதரிங் பேண்ட் கட் பண்றதுக்கு மெட்டீரியல நீங்க இந்த மாதிரி கிராஸா ஃபோல்டு பண்ணுங்க. நீங்க நார்மலா 2ஆ மடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கிராஸா ஃபோல்டு பண்ணீங்கன்னா தான் அப்பதான் ஃப்ளெக்சிபிள் இருக்கும். இது நம்ம எப்படி கர்ச்சீஃப் எல்லாம் ஃபோல்டு பண்ணுவோமோ, அதே மாரி மெத்தட் தான் இது. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு, உங்களுக்கு லென்த்தா இருக்க அந்த ஃபோல்டிங் உங்கள ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க அலைன் பண்ணிக்கங்க. பாருங்க இந்த மாதிரி நீங்க அலைன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு பிசிறுக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. நீங்க பாட்டம் ஃபோல்டிங் மடிச்சு தைக்கிறதுக்கு 1 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நீங்க கேன்வாஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா 2 இன்ச்சு கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கங்க. இப்போ அந்த கேதரிங்க்காக நம்ம ஒரு 6 இன்ச்சுல இந்த பாட்டம்ல இருந்து வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் வந்து உங்களுக்கு அதிகமா கேட்டாங்கன்னா, அதிகமா வைங்க. நம்ம கஸ்டமர் வந்து 6 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ, அதனால 6 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நீங்க 6லேருந்து 10 இன்ச் வரைக்குமே வைக்கலாம். அடுத்தது நம்ம பேண்ட்டோட உயரத்த மார்க் பண்ணணும். நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கு இந்த அளவுல இருந்து தான் நமக்கு அந்த உயரம் ஸ்டார்ட் ஆகும். 34 இன்ச் நமக்கு வரும். நமக்கு யோக் பட்டிக்காக 6 இன்ச் மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு 28 இன்ச் நமக்கு வரும். நீங்க பட்டி வேணும்னா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம தனியா பட்டி கட் பண்றனால 6 1/2 இன்ச்ச மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ, இப்ப 28 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கங்க. இப்போ இது நார்மல் பேண்ட் மாதிரி நம்ம பாட்டம்ல இருந்து எடுக்கக்கூடாது. அந்த கேதரிங்க்கு கொஞ்சம் அளவ விட்டு தான் நம்ம அந்த உயரத்த வந்து கணக்கிடணும். இப்ப நம்ம பாட்டம் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு பாட்டம் அளவு 11 இன்ச்சு. 11 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 1/2 இன்ச் வரும். ஸோ, இந்த 5 1/2 இன்ச் இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க. அதே அளவ இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம ஃபோர்க் லைன் வந்து மார்க் பண்ணணும். அது எப்படின்னா, நமக்கு சீட் அளவு 32 இன்ச்சு. 32 இன்ச்ச நீங்க 3ஆல டிவைட் பண்ணா பாருங்க 10 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஆல்ரெடி அந்த யோக் பட்டிக்காக நம்ம 6 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். நீங்க இதுலயும் 6 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அளவ நீங்க வச்சு மார்க் பண்ணிக்கங்க. 10 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து ஃபோர்க் அளவு. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நீங்க ஃபோர்க் லைன போட்டதுக்கப்புறம், நீங்க முட்டிங்கால் அளவு, அதாவது நீ அளவு எடுத்திருந்தீங்கன்னா ஓகே. உங்ககிட்ட நீ அளவு இல்ல அப்டின்னா, நீங்க இந்த ஃபோர்க் லைன்ல இருந்து அந்த கேதரிங் லைன் வரைக்கும் நீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 24 இன்ச் வருது. 24 இன்ச்ல பாதி 12 இன்ச்சு. நீங்க 3 இன்ச்சு ஏத்தி வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இது ஸ்டாண்டர்ட் அளவு தான். 2 1/2 இன்ச்ல இருந்து 3 இன்ச் வரைக்கும் வைங்க. கரெக்ட்டா இருக்கும். உங்ககிட்ட அளவு இருந்துச்சுன்னா, அந்த அளவு வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட்டா லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம கிராச் அளவு வந்து எடுக்கணும். கிராச் அளவு மார்க் பண்றது எப்படின்னா, நமக்கு சீட் அளவ 4ஆல டிவைட் பண்ணணும். நமக்கு சீட் அளவு 32 இன்ச்சு. 32 இன்ச்ச நீங்க 4ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 8 இன்ச் வருது. ஸோ இந்த 8 இன்ச்ச இந்த ஃபோல்டிங்ல இருந்து வச்சு நீங்க 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. நமக்கு ப்ளீட்ஸ் பிடிக்கணும். அதுக்காக அங்கிருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம முட்டிங்கால் சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். அது எப்படின்னா, உங்ககிட்ட அளவு இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க பாட்டம்ல இருந்து இந்த கிராச் வரைக்கும் நீங்க வைங்க. டேப் இந்த மாதிரி. நமக்கு பாருங்க 26 இன்ச் வருது. 26ல பாதி 13 இன்ச்சு. 3 இன்ச்சு வந்து ஆல்ரெடி ஏத்தி வச்சிருக்கோம். ஸோ, இந்த இடத்துல நீங்க ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க. இதிலிருந்து 2 இன்ச்சு நீங்க மைனஸ் பண்ணி வைங்க. அது வந்து உங்களுக்கு அந்த அளவு கிடைச்சிரும். ஸோ உங்ககிட்ட அளவு இருந்துச்சுன்னா, நீங்க ஃபோல்டிங்ல இருந்து வச்சு மார்க் பண்ணுங்க. அளவு எடுக்காதவங்களுக்கு இந்த மாரி டெக்னிக்ல நீங்க முட்டிங்களோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம இந்த கிராச்ல அந்த கர்வ் எடுக்கணும். அதுக்காக நமக்கு துணி வந்து பத்தல பாருங்க. நமக்கு ஜாயிண்ட் தான் குடுக்கணும். நீங்க எப்படி கேதரிங் பேண்ட்ல நீங்க கட் பண்ணாலும், இந்த மாதிரி ஜாயிண்ட் தான் குடுக்கணும். ஸோ நமக்கு இந்த சைட வந்து நம்ம கட் பண்ணிட்டு, அது ஜாயிண்ட்க்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கங்க. துணி வந்து உங்களுக்கு பத்தல அப்படின்னா. தென் இந்த மாரி நீங்க கரெக்ட்டா அலைன்மென்ட் பண்ணி நீங்க வச்சுட்டு, நீங்க அந்த ஃபோர்க் லைன வந்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோர்க் லைனு. நமக்கு துணி பத்தாதனால ஜாயின் வந்து குடுத்துருக்கோம். தென் இந்த கிராட்ச் பாயிண்ட்ல அப்படியே ஒரு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் போட்டுக்கங்க. நமக்கு வந்து கிராட்ச் கர்வ் எடுக்கணும். அதுக்காக நமக்கு சீட் அளவ 16ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 2 இன்ச் வரும். ஸோ 2 இன்ச்ல அந்த கர்வ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து 2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க.
மார்க் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. இப்போ நம்ம லெக் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி லைன் போடுங்க. இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்வ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் கட் பண்றதுக்கு. நீங்க ஹிப் ஆர் லெக் கர்வ் ஸ்கேல் வந்து 2மே யூஸ் பண்ணுங்க. அது 2மே கர்வ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அடுத்தது நம்ம சைடு எக்ஸஸ் கிளாத் 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு 1 1/2 இன்ச் வேணும்னா வைங்க. 1 இன்ச் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். நீங்க எக்ஸஸ் கிளாத்துக்காக மார்க் பண்ண பாயிண்ட்டையும் கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கர்வ் டிரா பண்ணிக்கங்க. நமக்கு கேதரிங் பேண்டோட மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம அடிஷனலா குடுத்தோம் பார்த்தீங்களா ஜாயிண்ட் அத வந்து அப்படியே இந்த மாரி கட் பண்ணிக்கங்க. நீங்க கட் பண்ணும்போது அது நகராம பார்த்து கரெக்ட்டா நீங்க கட் பண்ணிக்கங்க. தென் பாட்டம்ல அந்த பிசிறுக்காக போட்ட லைன கட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸஸ் கிளாத்துக்காக 1 1/2 இன்ச் விட்டது. அதுல அப்படியே நீங்க கட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட் கேதரிங் பேண்ட் வந்து கட் பண்றது. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கவனமா பார்த்துக்குங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல அர்கட் பாயிண்ட்லாம் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த முட்டிங்காலு, கேதரிங் வர இடம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த மாரி அர்கட் பாயிண்ட் வந்து போட்டுக்கங்க. இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அந்த யோக் பட்டி வந்து கட் பண்ணலாம். அடுத்தது பட்டியில மேல லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக 2 இன்ச்சுக்கு இந்த மாரி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. தென் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. அரேஞ்சில புடிச்சு தைக்கிறக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த மாரி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. தென் நமக்கு வந்து சீட் அளவு 32 இன்ச்சு. 32 இன்ச்ச 4ஆல நீங்க டிவைட் பண்ணா உங்களுக்கு 8 இன்ச் வரும். பாருங்க 8 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு 8 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. சைடு எக்ஸஸ் துணிக்காக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. நம்ம பட்டியோட உயரம் 6 இன்ச் வச்சிருந்தோம். ஸோ புடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் சேர்த்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நீங்க 6 இன்ச் வைக்கலாம், 8 இன்ச் வைக்கலாம். கஸ்டமர் சாய்ஸ் பொறுத்து நீங்க அந்த அளவு வந்து வச்சுக்கங்க. தென் இந்த எக்ஸஸ்க்காக போட்டத லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தடு பட்டி வந்து கட் பண்றது. இப்போ நமக்கு பட்டி மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கேதரிங் பேண்ட் கட் பண்றது எப்படி நீங்க பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஈஸி தான். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு வீடியோவா நான் மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிப்ளை பண்ண ட்ரை பண்றோம். நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.